ஹலோ, கொஞ்சம் லைன்ல வெயிட் பண்ணுங்கம்மா, கூப்பிடுறேன். ஏதோ ஹலோ, திலகாவா அப்படி பிஹேவ் பண்றான்? ஆமா, அதை விட பெரிய கொடுமை, உங்களை ஜாமீன்ல எடுத்து நீங்க அந்த வீட்ல என்ன தேடுறீங்கன்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்க போறாளாம். நீங்க என்ன சொன்னீங்க? ஒண்ணுமே சொல்லல. அவ சொன்னதை கேட்டு சாக்காயி அவ என்ன சொன்னாலோ அதை செஞ்சுட்டு வந்துட்டேன். ஜாமீனுக்கு ஜட்ஜ் ஓகே சொல்லிட்டாரா? நாளைக்கு 10 மணிக்கு ஜாமீன் கிடைச்சிரும். திலகாவை என்ன பண்றது? அவகிட்ட நீங்க அதிகமா எதுவும் பேச வேண்டாம். எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்குங்க. அவளோட தம்பி புஜியை என்கிட்ட பேச வைங்க. ஜாமீன் வந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமா? வேண்டாம், சொல்லாதீங்க. நீங்க பேசவே வேண்டாம். பேசாம இருக்க முடியாது. அவ சைன் பண்ண ரெக்வெஸ்டேஷன் லெட்டர் வேணும். இன்னைக்கு தரேன்னு சொல்லிருக்கா. அத வாங்கி ஆபீஸ்ல கொடுக்க சொல்லிருக்காரு ஜட்ஜி. அந்த லெட்டர் இருந்தா தான் எனக்கு ஜாமீன் கிடைக்குமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜட்ஜி ஆர்டரை பாஸ் பண்ணிடுவாரு. லெட்டரை ஆபீஸ்ல கொடுக்கணும். அது ப்ரொசீஜர். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. அப்போ திலகா கிட்ட சாதாரணமா பேசுங்க. நான் லெட்டர் மேட்டர் மட்டும் பேசுறேன். கரெக்ட். நீங்க அது வரைக்கும் பேசுங்க. நீங்க நாளைக்கு வாங்க. நான் ஜாமீன்ல வெளியே வந்ததும் அவ ஏன் அந்த வீட்டுக்கு போனான்னு நம்ம 2 பேருமே சேர்ந்து கேட்போம். சரிங்களா? சரிங்க பன்னீர், வச்சிடுறேன். என்ன யோசிக்கிற சல்மா? அந்த சின்ன பேப்பருக்கும் பெரிய பேப்பருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அவன் சொல்றது உண்மையா பொய்யான்னு யோசிக்கிறேன். அவன் சொல்றது உண்மைதான். என்ன சொல்ற ரோஹித்? ஆமா சல்மா, கீழே இருக்கிற மேப்பு வேற ஒரு ஐட்டத்தோடது, மேல இருக்கிற பேப்பர் வேற ஒரு கான்செப்டோடது. அப்படின்னா தெரிஞ்சுதான் 2 பேப்பரையும் அட்டாச் பண்ணி என்கிட்ட கொடுத்தியா? ஆமா. ஏன் அப்படி கொடுத்த? ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல வெவ்வேறு அதிகாரிகள் கிட்ட 5-6 வருஷமா ஜாப் கான்ட்ராக்டரா இருக்கிற புஜி ரீசெண்டா அந்த வேலையில இருந்து விலகி இருக்கான். அதுக்கு இந்த மாதிரி பூமிக்கடியில புதைஞ்சிருக்கிற விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுல அவனுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிக்கதான் அந்த ஒரிஜினல் மேப்பையும் கூடவே அவனை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வேற ஒரு புதையலோட துண்டு சீட்டையும் அட்டாச் பண்ண. அப்படின்னா அந்த மேப் புதையலோடது இல்லையா? இல்ல, அந்த துண்டு பேப்பர் தான் புதையலோடது. மேப் வேற எதோடது? வேற ஒரு முக்கியமான விஷயத்தோடது. பூமி கடியில தான் அந்த முக்கியமான விஷயமும் இருக்கா? ஆமா. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. நான் உங்க சபார்டினேட் தானே. எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொன்னா அவன் புதையல்னு சொல்லும்போது நீ என்ன ரியாக்ட் பண்ணிருப்ப? அதுல விஷயம் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். அப்படி நீ ரியாக்ட் பண்ணிட்டா அவன் அடுத்த கட்டத்தை வாலண்டரியா சர்ச் பண்ணுவான். இந்த விஷயத்துல அப்படிப்பட்ட டேலண்ட் எனக்கு கூடாது. வேற எப்படி வேணும்? இப்போ அவன் பிரில்லியண்டா இந்த மேப் புதையலுக்கானது இல்லைன்னு சொன்னதும் நாம ஒரு ஷாக் கொடுத்தோம்ல. ஆமா. அதுக்கப்புறம் அந்த மேப்பு எதோடதுன்னு அவன் தேடிட்டு இருக்கான்ல. ஆமா. அந்த இன்ட்ரெஸ்டான சர்வீஸ் தான் எனக்கு வேணும். ஏன் அப்படி? அப்பதான் அந்த மேப்ல இருக்கிற ஐட்டத்தை அவன் பூமியில இருந்து எடுக்கும்போது ஜாக்கிரதையா எடுத்து தருவான். அந்த ஐட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? ஐட்டம் என்னன்னு தெரியும், பட் என்ன ரூபத்துல அது புதைக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த அம்மா தான் ஃபோன் பண்ணுது. யாரு? லாயர் மேடம். என்ன பண்ணலாம்? நேத்து ஜட்ஜு கிட்ட பேசுற வரைக்கும் அந்த அம்மா நமக்கு தேவைப்பட்டுச்சு. பன்னீரை ஜாமீன்ல எடுத்ததும் அந்த அம்மாவை ஆக்சிடென்ட்ல போட்டு தள்ளிடலாம். என்ன விஷயம் கேளு. ஹலோ திலகா, சொல்லுங்க மேடம். நேத்து நீ அந்த லெட்டர்ல சைன் போட்டு தரல. இன்னைக்கு போட்டு கொடுத்துடுறேன் மேடம். எங்க வந்து கொடுப்ப?
நான் வர்றது கஷ்டம், நீங்களே வந்துடுறீங்களா? நான் சிட்டில தான் இருக்கேன். சரி, நான் எங்க வரணும்? கேகே நகர் ஆயில் கம்பெனி இருக்குல்ல, ஆமா. அங்க வந்துட்டு ஃபோன் பண்ணுங்க, சொல்றேன். ஓகே. ஓகே மேடம். அந்த திலகாவை என்ன பண்ணலாம்? கடத்திக்கிட்டு வந்துட்டல, இருக்கட்டும் பார்க்கலாம். டேய் 28/9 நோட் பண்ணிக்க. ம். புஜி, ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? வேணாம் சார். உனக்கு வீரா? எனக்கு வேணாம் சார். எங்க அம்மா ஏதாவது சாப்பிட்டாங்களா சார்? அவங்களுக்கு வேலைக்கு எல்லாம் கரெக்டாக போவோம், ஒன்றும் வருத்தப்படாது. எங்க அக்காவுக்கு சார் 24 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எனர்ஜி மெடிசன்ஸ் இன்ஜெக்ஷனாக ஏறுது. அவங்கள பற்றியும் கவலைப்பட வேண்டாம், வேலையை பாருங்கள். எத்தனை குழிடா ஆச்சு? 76. அவ்வளோ குழிக்கும் கனெக்டிங் மார்க் போடு. ஓகே. இது என்ன மேப்னு கண்டுபிடிச்சிட்டியா? ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன். என்ன மேப் இது? மெடிசன் புதைச்சு வச்சிருக்கிற மார்க் இதுல இருக்கு. சோ இது மெடிக்கல் மேப் தான். மெடிசனா? ஆமா. என்ன மெடிசன்? அது இதுல இல்ல. எப்படி அது மெடிசன்னு கண்டுபிடிச்ச? எங்களுக்கு ஒர்க் சொல்லி கொடுக்கும்போது அகழ்வாராய்ச்சி அதிகாரிகள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறியீடு கொடுப்பாங்க. அந்த குறியீடு படி பார்த்தோம்னா இது மெடிசன் குறியீடு தான். ஆனா இதே மேப்ல சாய்வா SSS இருக்கிறதுனால முதல்ல பார்த்தா அது புரியாது. இப்படி பார்க்கும்போது தான் அது மெடிசன் குறியீடுன்னு புரியும். ஆனா சுத்தி இருக்கிற விஷயம் கன்ஃபியூஷனா இருக்கு. இந்த தொண்டிப்புதூர்னா என்ன? அது ஒரு கிராமம். அத்திப்புதூர் ஏரியை தாண்டினதுக்கு அப்புறம் இருக்கு. உன்னை விசாரிக்க அனுப்புனே சல்மா. நான் விசாரிச்சப்போ இவங்க மாமாவோட பூர்வீக வீடு இருக்கிறது தொண்டிபுதூர் போஸ்ட்னு தான் சொன்னாங்க. போஸ்ட் தொண்டிப்புதூர் தான், ஒரே பஞ்சாயத்து தான். ஆனா நாச்சிபுரம் வில்லேஜ். நாம இந்த மெடிசனை தேட வேண்டிய இடம் தொண்டிப்புதூர் ஏரிக்கு நடுவுல, நாச்சிபுரம் வில்லேஜ்ல இல்ல. என்ன புஜி, என்ன குழப்பி விடலான்னு பாக்குறியா? நான் ஏன் சார் குழப்ப போறேன்? ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல குருபரன் ஒருத்தர் இருக்காரு, வயசானவர். அவர்கிட்ட வேணா போய் கேட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் போய் சொன்னா எங்க அக்காவை நீங்க ரிலீஸ் பண்ணவே வேணாம். போதுமா? எதுக்கு ரோஹித் டென்ஷன் ஆகுறீங்க? புஜ்ஜி சொல்றத கொஞ்சம் கேட்போமே. புஜ்ஜி, நீ எக்ஸ்பிளைன் பண்ண. மேப்பு தெளிவா இருக்கு பாருங்க. தொண்டிப்புதூர் ரோடு இது, முனையில ஏரி. அந்த பக்கம் அத்திப்புதூர் ரோடு, அதோட முனையில சுடுகாடு. கரெக்டா? ஆமாமா, சுடுகாடு பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கு. அதுதான் ரோட் லாஸ்டா? ஆமா, அதுக்கப்புறம் ஏரிதான். இந்த மேப்ப வரைஞ்சவரு ஏரியா தான் அபாயம்னு சொல்றாரு. இங்க பயம், அங்க பயம், இங்க பயம், சுத்தி ஏரிய மென்ஷன் பண்ணிருக்காங்க. சுத்தி ஏரிதான். இந்த அபாயம் என்ன? தென்னை மரம் 10 இருக்கு, சுத்தியும் ஏரி. இந்த விளக்கு என்ன? பாருங்க, சிவலிங்கம் இருக்கு, சுத்திலும் ஏரி. இந்த ரோடு கோடெல்லாம் என்ன? இது எல்லாமே ஏரிதான். நடுவுல பில்டிங். ரோடு மாதிரி ஏதோ வரைஞ்சிருக்காங்க, அதுதான் புரியல. அபூர்வம், அழகு, அதர்வம்னா என்ன? அந்த ஏரியாவை தான் எதுன்னு புரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஏரி முனையில ரோடு இல்ல, ஏரியோட எல்லாம் முடியுது. அந்த பக்கம் ஊர்னா 240 கிலோமீட்டர் அந்த பக்கத்துல இருந்து வரணும். ஆனா அப்படி வர்றதா இருந்தா தொண்டிப்புதூர் வர வேண்டிய அவசியமே இல்ல. அப்புறம் ஏன் எழுதுனாங்க? அத யார் எழுதுனாங்களோ அவங்ககிட்ட தான் கேட்கணும். அப்படின்னா இந்த மேப்பு உங்க மாமா விட்ட மென்ஷன் பண்ணல? பண்ணல. டேய், எழுந்துடா, எழுந்துடா. தூக்கு, தூக்கு, கை தூக்கு. டேய், போட, போட, போடங்கிறல, போட, போ.
ஹலோ. முத்து சார், நான் ரோஹித் பேசுகிறேன். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். வீட்டுக்கு அனுப்புகிற டிவி வந்துருச்சா? வந்துருச்சு சார். அந்த பன்னீருக்கு குடிக்கிற தண்ணியில் கலக்க சொல்லி ஒரு மருந்து கொடுத்தனே, அதை கலந்தீங்களா சார்? இன்னும் கலக்கல சார். நல்ல வேலை பண்ணீங்க. இந்த டைமில் கலக்க வேண்டாம். ஏன் சார்? அவருக்கு ஜாமீன் கிடைக்க போகுது. அப்படியா? ஆமாம். அவர்கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுக்க முடியுமா? கொடுக்குறேன் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஓகே. என்ன சல்மா? அந்த லாயர் அம்மா வந்திருக்காங்களாம். போன்ல அந்த லெட்டரை கேக்குறாங்க. என்ன பண்றது? போய் அவளை எழுப்பி ஒரு சைன் வாங்கி கொடு. இந்தாயா. அவ நல்லா தூங்குறா. எழுப்புனா எழுந்துக்கல. அப்படியா? ஆமா. ஆனா காலையில அவனை ஜாமீன்ல எடுக்க போறது இல்லன்னு பேசிக்கிட்டோமே. அப்ப ஏன் அப்படி பேசணும்னா, பன்னீரை ஜெயிலே வச்சு தீர்த்து கட்டுறதுக்கு பிளான் இருந்தது. அதனால ஜாமீன் ட்ரை பண்றது வேஸ்ட்னு பட்டுச்சு. இப்போ அவனை ஜாமீன்ல எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவன் வந்து தான் எனக்கு அந்த மெடிசனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஏன் உச்சி கண்டுபிடிச்சு தருவானே? அவங்க எப்படி கண்டுபிடிச்சு கொடுப்பானுங்க? அவங்க 2 பேரையும் மேலே அனுப்பிட்டேனே. என்னது? புச்சியையும் வீரசாமியும் கொன்னுட்டீங்களா? ஆமா. எங்க? உள்ள. என்ன ரோஹித் இதெல்லாம்? நிஜமாவே புஜியை சுட்டுட்டீங்களா? ஆமா. ஏன்? சத்தமே கேட்கல. இது சைலன்ஸ் இருக்காது, அதனால கேட்டிருக்காது. ஒழுங்கா நம்ம அசாம்லயே இருந்திருக்கலாம். காசுப்பட்டு இவன் கிட்ட கூலிக்கு வந்தது தப்பா போச்சு. இவன் நன்றி இல்லாதவன், பயங்கரமானவன். இவன் கிட்ட இருக்கிறது ரொம்ப டேஞ்சர். நம்ம எஸ்கேப் ஆயிடணும். என்ன சல்மா, அவங்கள அப்படி பாக்குற? இவங்க 2 பேரும் நம்ம சொன்ன வேலைய சின்சியரா தானே செஞ்சாங்க. அப்புறம் ஏன் இந்த தண்டனை? அவங்களால ஆக வேண்டிய வேலை முடிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம அந்த வேலையை பன்னீர் தான் செய்யணும்னு பக்காவா தெரிஞ்சிருச்சு. அவன் பொண்டாட்டி என்கிட்ட இருக்கான்னு சொன்னா பன்னீர் கண்டுபிடிச்சு கொடுத்துட போறான். இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வேஸ்ட் தானே. இவனுங்களை மன்னிச்சு விட்டா நாம 2 பேரும் போலீஸ்ல மாட்ட வேண்டி வரும். அதான் இவங்க 2 பேரையும் மேல அனுப்பிட்டேன். இந்த வீரசாமி அம்மா மேல பாசமா இருக்கிறவனாச்சே. சாகர கடைசி நேரத்துல அவன் சார் எங்க அக்காவை விட்டுடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டே செத்தான். இவன் எங்க அம்மாவை யாரு காப்பாத்துவாங்கன்னு கேட்டுட்டு செத்தான். அதை விட அந்த லாயர் அம்மாவை போய் கூட்டிட்டு வா. அவங்க எந்த ஜட்ஜு கிட்ட மூவ் பண்ணிருக்காங்கன்னு கேட்டுக்கிட்டு அந்த ஜட்ஜு கிட்ட போய் நீயே மூவ் பண்ணு. அந்த அம்மாவை என்ன பண்றது? அவங்க கதையும் முடிச்சிடலாம். இப்படி எல்லாரையும் முடிச்சுக்கிட்டே போனா என்ன அர்த்தம்? நாம வந்த வேலை நமக்கு முக்கியம். உங்ககிட்ட சொல்லியிருக்கல. ஆமா. பின்ன என்ன தயக்கம்? போய் கூட்டிட்டு வா. போன்னு சொல்றேன்ல, போ. ஹலோ ஹலோ ஹலோ. ஓ, கட் ஆயிடுச்சு. The mobile number you have dialed is currently not reachable. என்ன பண்றது? இவன் கொடுக்கற காசுக்கு வேலை செய்யலன்னா நம்மகிட்டயே இவன் உண்மையா இல்ல. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. பேசாம நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இங்கேயே இருந்துகிட்டு என்னை எப்படியெல்லாம் அலைய வைக்கிறா பாரு ராங்கிக்காரி. இவகிட்ட பேசலாம்.
வேற இந்த நேரத்துல ஐயோ எவ்வளவு நெஞ்செழுத்தம் பாரு, போனை எடுக்கல. நான் விடுவேனா? மறுபடியும் போடுறேன். பாத்தியா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா. இந்த திலகா முன்னாடி மாதிரி இல்ல, ஏதோ தில்லு முள்ளு பண்றா. ஒருவேளை புருஷனுக்கு துரோகம் பண்றாளோ? ஏன் நம்ம போனை எடுக்கல? எதுக்காக நம்மள இந்த வீட்டுக்குள்ள கூப்பிடல? நம்ம கிட்டேந்து தப்பிச்சு மறுபடியும் வீட்டுக்குள்ள போய் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானா என்ன அர்த்தம்? சம்திங் ராங்னு அர்த்தம். நம்ம சைலண்டா போய் பார்ப்போம். ட்ரெஸ் எல்லாம் இங்கே இருந்து தொலையட்டும், நாம தப்பிச்சு போயிடலாம். இது யார் வீடுன்னு தெரியலையே. என்ன இவ்வளோ நேரம் நாட் ரீச்சபிளாகவே இருக்கு? அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தா, இவன் இங்க இருக்கான். யார் இவன்? ஒருவேளை மேல இருப்பாளோ? போய் பார்க்கலாம். அதுக்குள்ள ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு தூங்குது பாரு முண்டம். ஜெயலர் சார், சொல்லுங்க சார். அந்த பன்னீர்கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுங்களேன். மொபைலை கொடுத்துட்டு வந்துடுறேன் சார். அது வேலை செய்யலையே. நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன். அப்படியா? ஆமாம் சார். பேட்டரி டவுன் ஆயிடுச்சான்னு தெரியலையே. பரவாயில்ல சார், எங்கேயே கூப்பிடுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே சார். பன்னீருக்கு தெரிஞ்சவனா இவன்? ஐயோ,